அண்ட் குயிக் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளி 1 2 சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தக்காளியும் மசாலாவும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தக்காளியும் மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு 1/2 கப் பருப்பு, 1/2 கப் அரிசி. அதனால் மொத்தமாக 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு புளியோட தண்ணி இதில் இருக்குது. தண்ணி நல்லா கொதித்ததும் கழுவி வச்சுருக்க 1/2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.